2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 10ஐ விட பெரிதாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இப்போ 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன அப்படின்னா மொத்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு 6 × 6 36 வாய்ப்பு இருக்கும். மொத்த வாய்ப்பு 10ஐ விட பெரிதாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. அப்போது 11 12 வரைக்கும் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 5 6 போட்டோம்னா 11. அதே மாதிரி இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 6 இதில் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா 5. அப்போது 6 5 11. அடுத்தது 6 6 12. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா 3 வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 3 3 2 3 6. அப்போ 1/12. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 1/12. அடுத்தது பாருங்கள், 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 13ஐ விடனா 12 வரைக்கும் இருக்கலாம். அப்போது மொத்த நிகழ்தகவு நமக்கு தான் தெரியும். 2 பகடைகள்னாலே மொத்த நிகழ்தகவு 36. அப்போது ஃபஸ்ட்டு இதில் 1 2 3 4 5 6 வரைக்கும் வரும். அடுத்த 2வது பகடையில் 1 2 3 4 5 6. அப்போது மொத்தம் இதில் ஒரு 6 இதில் ஒரு 6. அப்போது எத்தனை வாய்ப்புகள்? 6 × 6னே வச்சுக்குவோம். அதை 6 × 6ன்னு வச்சுக்குவோம் மொத்த நிகழ்தகவை. அடுத்தது 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு எத்தனைன்னா ஃபஸ்ட்டு பகடையில் ஒரு 6 வாய்ப்பு, அடுத்த பகடையில் ஒரு 6 வாய்ப்பு. அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1. அடுத்து பாருங்கள், 2 பகடைகள் ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு. பாருங்கள், இதில் வந்து மொத்த வாய்ப்புகள் நம்மளுக்கு எத்தனை? 6 × 6 வச்சுக்குவோம். முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க. முக எண்கள் சமமாக இருக்க எத்தனை? 1, 1 2, 2 3, 3 4, 4 4 5 6. சரியா? அடுத்தது முக எண்களின் கூடுதல் 4 கிடைக்க. முக எண்களின் கூடுதல் ஃபஸ்ட்டு 1, 3 வரும். அடுத்தது 2, 2. அடுத்தது அதுதான், இதில் ஒன்று கூட்டுவோம். ஃபஸ்ட்டு எப்போதுமே 1, 3 கொடுத்துட்டோமா, அடுத்து இதில் ஒன்று கூட்டிட்டு இதில் ஒன்று மைனஸ் பண்ணணும். அப்போ 2, 2. அடுத்தது இதில் ஒன்று கூட்டணும். 3, 1 வந்துடும். அப்போ தலைகீழாக இதில் வந்துருச்சுனாலே இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இதில் இருக்குது? 3. இப்போ இதுலேயும் 2, 2 இருக்குது, இதுலேயும் 2, 2. ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ இது ஒன்று இது பண்ணிடுவோம். அப்போது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் எத்தனை எழுதுவோம்? 8. அப்போது 4 2 8 3 2 6 3 2 6 2 2 4 3 2 6. அப்போது 2/9 தான் ஆன்சர்.